ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக திருத்தணி வந்து நம்ம முருகரை தரிசிச்சாச்சு. சரிப்பா 55 ஆர்டர் பண்ணிடுறோம். 55 ஆர்டர் பண்ணேன், 75 ஆர்டர் பண்ணேன், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி அதான் ஆர்டர் பண்ணுறேன் ஆயிடுச்சுல, 75 ஆர்டர் பண்ணேன். நீ என்ன போட்டி நடந்துட்டு இருக்கு, யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நேரத்தில் பாருங்க. நல்லா இருக்கு ராமகிருஷ்ணன் ராமானுஜம். ராமானுஜம் அது யார் ராமானுஜன் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் அது இல்லை அது யாருன்னு தெரிஞ்சாகணும். நான் சொல்றேங்க ராமானுஜம். என்ன பண்ணாரு அவ்வளோ வன்மம் எதுக்கு ராமானுஜன் மேல எனக்கு அது தெரிஞ்சாகணும். ஆமா இவர் காண்டாம ராமானுஜன் கூட சொல்லலாம். இது ஏன்னா அந்த அளவுக்கு தேவையில்லாத கண்டென்ட்டுக்கு இது. இதை பார்த்து நான் என்ன கூட்டி வச்சு இங்க படிச்சுட்டான் என்ன எங்க அது ஒரு ஈவெண்ட். காலிலிருந்து கஷ்டப்பட்டு கூட்டு வந்ததுக்கு ஒரு வழியாக முழுவோட 5ஆவது சொல்ல வீடு ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா மொத்தம் படிக்கிற ஒரு 138 சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சொல்லுங்க ஒரு 40 படிக்கிட்டு கலந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் முழுவரை மீட் பண்ணிடலாம். ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் அருள் பெற்று எடுக்கலாம். சப்ஸ்கிரைப்பும் வேண்டிக்கிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேர்த்து ஸோ பால்ஸ் லாக்ஸ் ஓகேவா, பாலா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, சேனல் நேம் சொல்லியிருந்தாரு. அதுவுமே வந்து பால்ஸ் லாக்ஸு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும். இனிய புத்தாண்டு நல்லா வச்சுக்க. இல்லை 4 படி இருக்கு, நாய் மாதிரி பிடிச்சுவாங்க. நான் பேசிக்கிட்டு ஏன் ஓட மாட்டாங்க, ஐயோன்னு கட்சி ஓடி யாரும் குறுக்கில் வர மாட்டாங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 படிக்கிட்ட கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 70 படி தான் முருகரை பார்த்துடலாம். கமான் லெட்ஸ் கோ. பின்னாடி திரும்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும். என்னடா ஐஃபோனுன்ற ஒரு பின்னாடி டப்புன்னு திரும்ப முடியாது. என்னடா நீ எம்எஸ்சி படிச்சிருக்க, ஐஃபோனில் பேக் திரும்ப முடியாது. அது ஓடிக்கிட்டே இல்லையா? நான் ஐஃபோன் அப்புறம் எதுக்குடா எம்எஸ்சி படிச்சான் படிக்க சொல்லுவாங்க. படிச்சதுக்கு எம்எஸ்சி படிச்சதுக்கு ஐஃபோனுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது மாப்பிள்ள? காலைல ரிவெஞ்ச் பண்ணல, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறான். ஒரிஜினலாகவே அடிக்கிறான். காலை நீ தானே ஒரிஜினல் அடிச்சு எவ்வளோ அடி அடிச்சிங்க காலையில். அவனுக்கு ஒரு ஆசை, சின்ன ஆசை வளர்ப்பா. சார் விடுங்க, வேற ஒரு இது வரும் போட்டு போட்டிருக்காங்க. கேள்வி ஆனால் யாருக்கிட்டையும் ஆன்சர் இல்லை. இந்த முருகன் கோயிலுக்கு ஐப்பம் பாட்டு பாடுறதுக்கு அவரே எடுத்துட்டாரு. நம்ம பேசுறது கொஞ்சம் தெரிஞ்சு கேட்டுருச்சு போல, அதனால அவரே நிறுத்திட்டாரு. இந்த மாதம் என்ன சொல்லுதுன்னா எளிய முறைகள் வீடு கட்டியா இப்படியும் ஒரு வெயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு அடுக்கு காட்டினா ஒரு மாதிரி அடுக்கா என்ன சொல்லுவோம். ஒரு அடுக்கு ஒரு கல் வச்சா ஒரு அடுக்கா. சரி எத்தனை அடுக்கு வைக்கிறோமோ அத்தனை மாதிரி அவ்வளோதான். அப்போ இங்கே நிறைய பேராசை போச்சவனுங்க இருக்கானுங்க இல்லையா? நம்மளுக்கு வந்து இங்கே பாடுறான், அங்கே பாரு எப்படி கட்டிச்சு. அதுதான் நீ வேற அவன் அப்பார்ட்மெண்ட் சாந்தா டவர்ஸ் வாசகா கூட இருக்கலாம். அவனை பார்த்துக்க அவன் ஆசை கூட இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இது போதும், ஒரு பேஸ்மெண்ட்டோட சேர்ந்து. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக திருத்தணி வந்து நம்ம முருகரை தரிசிச்சாச்சு. ஸோ இந்த மலையை பற்றி சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து முருகர் வந்து இங்கே தான் வந்து வள்ளின்றவங்களை வந்து கல்யாணம் பண்ணி இங்கே தான் திருமணம் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து முருகரோட 5வது பட வீடுன்னு
எல்லாரும் சொல்லுவாங்க. பேசுகிறேன் ஐயா. ஓகேவா? நம்மளை எத்தனை பேர் பார்த்துட்டு ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மலையோட ஒரு புதுவிதமான அனுபவம் என்னென்னா, இங்கே வந்து 365 படிகள் இருக்கிறதாகவும், அந்த 365 நாட்களை குறிக்கிறது, ஒரு வருஷத்துக்கான அந்த 365 நாட்கள் குறிக்கிறத படி 365 படிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிக்கிறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற உண்மைதான். அவனுக்கு தெரியல ஹிஸ்ட்ரியை. நான் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு தான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? கோயிலாம் கிடையாது, உண்மை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு புதுசான ஒரு அனுபவம் இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து மலையிலேருந்து சென்ட்ரல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசன்னு இருக்கும். அதே சவுத் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுத்துச்சு. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை அழகாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இயற்கை பசுமையாக இருக்கும். ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு பிளாக்காக இருக்கும், வறட்சி இருக்கும். ஸோ அது வந்து நல்லா இருந்தது பார்க்க, நல்ல ஒரு நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முருகருக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்னென்னா வந்து ஒரு மொத்தம் 6 படை வீட்டில் வந்து 3ஆவதாக வந்து நம்ம திருச்செந்தூரில் வந்து சூரசம்ஹாரம் பண்ணுவார். பண்ணிவிட்டு 4ஆவது வந்து சாமிமலைக்கு போயிட்டு அங்கே வந்து தன்னுடைய அப்பாகிட்ட சிவபெருமான்கிட்ட வந்து பாடம் அவர் எடுப்பார். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சூடு தணிஞ்சுதா, அதாவது அந்த கோபம் தணிஞ்சுதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு இந்த திருத்தணி கோயிலில் ஒரு வந்து எல்லோரும் வந்து பாருங்கள், முருகன் அருள் பெறுங்க. நல்லா இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ guys.